டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான நிறுவன அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் வெளிவந்தது திராவிட மாடலின் மெகா ஊழல். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல். மதுபான கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும், டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல். கரூர் கம்பெனியின் வசூல் வேட்டை குறித்து குற்றச்சாட்டு எழுந்தபோது செந்தில் பாலாஜியை தியாகி என கொண்டாடிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்லப்போகிறார் என மக்கள் கேள்வி. டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிப்பு. பார் ஏலம் எடுப்பதற்கு வரைவோலை வாங்காமலேயே சலுகைகள் வழங்கப்பட்டது தொடங்கி போக்குவரத்து டெண்டர் வரை பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறியிருப்பது அம்பலம். ஜிஎஸ்டி, பான், KYC இல்லாதவர்களுக்கு டெண்டர் வழங்கிய திராவிட மாடல் டாஸ்மாக் நிர்வாகம். அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் டாஸ்மாகில் அரங்கேறிய விதவிதமான ஊழல்கள் அம்பலமாயின. டாஸ்மாக் உயரதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை சோதனை முடிவில் பகீர் தகவல். மதுபான ஆலைகளிலிருந்து அதிக அளவில் மது பாட்டில்களை கொள்முதல் செய்ய முயற்சி நடைபெற்றதாக தகவல். மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி காட்டியும் பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்ததைப் போல கணக்கு காட்டியதும் அம்பலம். அனைத்து முறைகேடுகளும் வெளிவந்துள்ள நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டம் 2002 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. செந்தில் பாலாஜியை தியாகி என புகழ்ந்து புழல் சிறையிலிருந்து வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுத்தது இதற்குத்தானா முதல்வரே? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் திராவிட மாடல் முதல்வர் டாஸ்மாக் மெகா ஊழல் குறித்து மௌனம் கலைக்க வேண்டும் என மக்கள் ஆத்திரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக வட மாநில இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அனுதினமும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமைகளால் சிறுமிகள் கதறி அழும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்பவர் எங்கே போனார் என மக்கள் கேள்வி. திருச்சியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 16 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினான். குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த விடியா ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என பெற்றோர்கள் ஆத்திரம். தஞ்சாவூர் அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ வழக்குகள் அதிகரிப்பதை திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாததால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் அருகே சமூக வலைதளங்கள் மூலம் இளம் பெண்ணுக்கு ஆபாச படங்கள் அனுப்பி தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது போக்சோ வழக்கு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என மக்கள் ஆதங்கம். கரூரில் 2 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வரும் அவலம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அமரர் ஊர்தி ஓட்டுநரை கொலை செய்த CRPF வீரர் சிக்கினார்.
தமிழகத்தில் தினமும் கொலை நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்ததுதான் திராவிட மாடலின் சாதனை என மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பாசிப்பட்டினத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் போதைப்பொருள் புழக்கமே சட்டம் ஒழுங்கு சீர்கேட காரணம் என ஆதங்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காவிரி ஆற்றில் வயிற்றை கிழித்து கல்லை கட்டி வீசப்பட்டிருந்த ஆண் சடலம் மீட்பு. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் கொலைகள் அரங்கேறும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 3 நபர்களை கம்பியால் கொலைவெறியுடன் குத்திய இளைஞர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் கொலை முயற்சிகளும் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் அதிருப்தி. திமுக அமைச்சர் துரைமுருகனின் இல்லம் அருகே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மது போதையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக கதை சொல்லும் திராவிட மாடல். கள்ள துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது விளையாட்டு செய்தியா? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து அசாதாரண சூழல் நிலவுவதை ஸ்டாலின் அரசு சாதாரணமாக கடந்து செல்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை முகப்பேரில் மெத்தபெட்டமைன் கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா புழக்கத்தை தடுக்க முடியாமல் கதை சொல்லி வரும் நிலையில் போதை வியாபாரிகள் மெத், கொக்கைன் என அடுத்தடுத்த கட்டத்திற்கு வியாபாரத்தை விரிவாக்கும் அவலம். சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையத்தில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இளைஞர்கள் சிக்கினர். போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் சீரழியும் நிலையில் அப்பா என விளம்பரம் செய்ய திராவிட மாடலுக்கு எப்படி மனம் வருகிறது என மக்கள் ஆத்திரம். சென்னை பெரம்பூரில் 25 கிலோ மாவா மற்றும் ஜர்தா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே புகையிலை பொருட்களை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தமிழகம் முழுவதும் எப்படி கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 10 கிலோ கஞ்சாவுடன் வந்திறங்கிய இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறி மூட்டைகளை கொண்டு வருவதைப் போல கஞ்சா மூட்டைகள் கொண்டுவரப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. திருவாரூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ கஞ்சா சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் சர்வ சாதாரணமாக நடப்பது எப்படி எனவும் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போதை ஊசிகள் மற்றும் மாத்திரைகளுடன் பொதுமக்கள் காவல் நிலையத்திற்குள் புகார் அளிக்க வந்ததால் பரபரப்பு. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசுக்கு நூதன முறையில் பாடம் புகட்டிய கிராம மக்கள். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை 936 இடங்களில் LED திரைகள் மூலம் ஒளிபரப்ப இருப்பதாக அறிவித்திருக்கும் திராவிட மாடல் அரசு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் போது தொழில்நுட்ப கோளாறு என நேரலையை துண்டிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு இப்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாதா என மக்கள் கேள்வி. மக்கள் கூடும் இடங்களில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை ஒளிபரப்புவது வீண் விளம்பரம் என மக்கள் விமர்சனம். நிதிநிலை அறிக்கையை ஒளிபரப்பு செய்வதைப் போல எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதையும் திராவிட மாடல் அரசு அச்சமின்றி ஒளிபரப்பு செய்யுமா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் திமுக முன்னாள் MP காந்தி செல்வன் தனது சொத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறி பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. அந்த பெண்ணிற்கு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் அறைக்கு சென்று அமர்ந்த நிலையில் ஏவல் துறையினர் பெண்ணை வெளியேற்ற போராடிய அவலம். தேனியைச் சேர்ந்த தம்பதியினரின் வங்கிக் கணக்கிலிருந்து மொபைல் செயலி மூலம்
பல தவணைகளாக 24 லட்சம் ரூபாய் மோசடி. தொடர்ந்து அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கியதால் கொதித்தெழுந்த பொதுமக்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செய்யும் அராஜகத்தை கண்டு ஆத்திரமடைந்த மக்கள் காக்கி சட்டையை கழட்டி போட்டு வர சொல்லு பார்த்துக்கிறோம் என கொந்தளித்ததால் பரபரப்பு. என்ன தப்பு பண்ணா யார போய் யாரும் கும்பகோணத்தில் மாசிமக விழாவையொட்டி காவல்துறை சார்பில் வைக்கப்பட்ட கண்காணிப்பு கோபுரம் சாய்ந்து விழுந்ததில் இருவர் நொடிப்பொழுதில் உயிர் தப்பினர். பெயரளவிற்கு அலட்சியத்துடன் காவல்துறை பணியாற்றுவதால் இத்தகைய அசம்பாவிதங்கள் நடப்பதாக பக்தர்கள் வேதனை. பள்ளி கல்வித்துறை முழு ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையில் 2025 என்பதற்கு பதிலாக 2024 என ஆண்டை மாற்றி வெளியிட்டதால் ஆசிரியர்கள் குழப்பமடைந்தனர். தேர்வு குறித்த சுற்றறிக்கையில் ஆண்டை கூட கவனிக்காமல் வெளியிடும் அளவிற்கு பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது என மாணவர்கள் விமர்சனம். இரண்டாயிரத்து 25-26 கல்வி ஆண்டில் தமிழக அரசு பள்ளிகளில் 2 வாரங்களில் 42,000 மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதாக அறிவித்துள்ள பள்ளி கல்வித்துறை. இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர் சேர்க்கைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதனை எட்டிவிட முடியுமா? தனியார் பள்ளிகளை எவ்வளவு பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என முழு விவரங்களை வெளியிட வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பருத்திப்பட்டு ஏரியில் தொடர்ந்து கழிவுநீர் கலக்கப்படுவதால் கடந்த 10 நாட்களில் 10,000 மீன்கள் இறந்து மிதந்திருப்பதாக தகவல். அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக நடந்ததை சுட்டிக்காட்டும் மக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கழிவுநீர் கலப்பதை கூட தடுக்காததால் நீர்நிலைகள் சீரழிந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஸ்டாலின் அரசு இயக்கிய சிறப்பு பேருந்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விடலாம் என்கிற நிலையில் இருக்கும் இதுவா சிறப்பு பேருந்து என தலையில் அடித்துக்கொண்ட பயணிகள் ஆட்சி முடியும் வரை இதுதான் நம் விதி என வேதனை. ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை குறித்து வரும் போலி விளம்பரங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. விளம்பரம் செய்வதில் கவனம் செலுத்தும் ஆட்சியாளர்கள் அறிவுரை மட்டுமே சொல்லும் காவல்துறை இப்படி இருந்தால் சைபர் குற்றங்கள் அதிகரிக்கத்தானே செய்யும் என மக்கள் வேதனை. ஆவின் நிறுவனத்திடம் நிலுவையில் உள்ள 120 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பொருளாதார வளர்ச்சி என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்காதது ஏன் என மக்கள் கேள்வி. டெல்டா பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்ததால் நேரடி கொள்முதல் நிலையங்களில் சேமித்து வைத்திருந்த நெல் சேதமடையக்கூடும் என விவசாயிகள் கவலை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் 20 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பொறியாளர் சமூக வலைதள வீடியோக்களை பார்த்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்களை ஒழித்தோம் என திராவிட மாடல் சொல்வது வெற்று விளம்பரம் செய்யும் நிலையில் சாமானியர்கள் முதல் பொறியாளர்கள் வரை சூதாட்டத்தால் திருடுகளாக மாறும் அவலம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் நீலக்குழி கடற்கரை திட்டத்தை கொண்டு வருவதற்காக சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். நோக்கம் ஒரு நீலக்குடினா ஒரு சுற்றுலாவை ஈர்க்கிறதுக்கான ஏகப்பட்ட கடற்கரை பகுதிகள் இருக்குது. மீன்பிடி தொழிலில் இல்லாமல் மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக முழுக்க அதிகப்படியான மக்கள் இந்த மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் செய்கிற இந்த இடத்தை அவங்க கையகப்படுத்துன்னு நினைக்கிறதுன்றது முற்றிலும் வேறான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியில் சொத்து வரி கட்டாத தொழிலதிபர் வீட்டின் முன்பு சாக்கடை கால்வாயை சேதப்படுத்தி நகராட்சி ஊழியர்கள் அட்டூழியம். கடலூர் மாவட்டத்தில் வரி கட்டாதவர்களை குறிவைத்து கட்டடத்தின் முன் குப்பை கொட்டுவது, வீட்டின் முன் பள்ளம் தோண்டுவது என கந்துவட்டுக்காரர்களைப் போல நகராட்சி ஊழியர்கள் செயல்படுவதால் மக்கள் கடும் அதிருப்தி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டிய ரேஷன் பொருட்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என பேசிய ஸ்டாலின் தற்போது சினிமா வசனங்களை பேசி அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டார். பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றப்பட்டோம் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் வேதனை. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்கள் துறைவாரியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் எதிர்வரும் தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என மக்கள் கருத்து. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சென்னை பெருநகரம் முழுவதும் 0 விபத்து என விளம்பரம் செய்யும் நிலையில் ஆண்டுதோறும் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையவில்லை என தகவல். கார் ரேஸ் நடத்துவதில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்தில் 0 விபத்து, ஆனால் தரவுகளில் 0 பாதுகாப்பு என மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சி சார்பாக சாலைகளை சுத்தம் செய்ய வாங்கிய இயந்திரங்கள் வேலை செய்கின்றனவா என மேயர் பிரியா சுத்தமாக இருக்கும் இடத்தில் சோதனை செய்த காட்சிகள் வெளியாகி நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொசுக்களை ஒழிக்கிறேன் என ட்ரோன்களை பயன்படுத்தி வெற்று விளம்பரம் செய்து மக்கள் பணத்தை வீணடித்ததைப் போல இந்த திட்டத்தில் எவ்வளவு பணம் விரயமாகுமோ என மக்கள் அச்சம். சென்னை அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைக்கு ஒருவரிடம் ஜிபே மூலம் பணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதால் நோயாளிகள் வேதனை. மாரத்தான் அமைச்சர் மாசு இந்த பிரச்சினைக்கு புதிய விளக்கம் தராமல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் அடுத்தடுத்து தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் போராடும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மா மினி கிளினிக்குகளை மூடியதே இத்தகைய போலி மருத்துவர்கள் உருவாக காரணம் என ஏழை மக்கள் வேதனை.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இலவச மின்சாரத்தை காலப்போக்கில் முடக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் மின்சார திருத்த சட்டத்தையும் கைவிட வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உயர் மின்னழுத்த ஒயர் உரசியதில் மின்சார ஊழியர் பரிதாபமாக உயிரிழப்பு. விடியா திமுக அரசு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என சக ஊழியர்கள் வேதனை. தென் சென்னையில் 36 வழித்தடங்களில் தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதியளித்த திராவிட மாடல் அரசு. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை, பொதுமக்களின் கண்டனம் என எதையும் கண்டுகொள்ளாமல் மெல்ல மெல்ல போக்குவரத்துறையை ஸ்டாலின் அரசு தனியாருக்கு தாரை வார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வீணான அவலம். தொழில் முதலீடு வளர்ச்சி என அறிக்கையில் வார்த்தை ஜாலமிடும் திராவிட மாடல் ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையான தார்பாய் கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் ஆத்திரம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில் மாசி திருவிழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதீத கூட்ட நெரிசல் காரணமாக ரயில் ஏற முண்டியடித்துக் கொண்ட பொதுமக்கள். கும்பமேளா நிகழ்வில் பல உயிர்களை காவு கொடுத்த பிறகு ரயில்வே நிர்வாகம் இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிக டிக்கெட் விற்பது ஏன் என மக்கள் கேள்வி. வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டிற்கு சட்ட விரோதமாக தங்கம் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாக உள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களிடம் சிபிஐ விசாரணை. மத்திய அரசு ஊழியர்களின் உதவியின்றி இதுபோன்ற தொடர் கடத்தல்கள் சாத்தியமில்லை என சொல்லப்படும் நிலையில் இதுதான் மைனாரிட்டி பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மை என மக்கள் விமர்சனம். கேரள மாநிலம் இடுக்கி அருகே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த குடியிருப்புகளின் அடையாளங்கள் கண்டுபிடிப்பு. அம்பு, ஈட்டிமுனை, கத்தி, அரிவாள், கரண்டி உட்பட 379 இரும்பு பொருட்கள் உட்பட பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கிரிப்டோ கரன்சியில் பயங்கரவாத குழுக்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் நிதி அளித்ததாக அமெரிக்க அரசால் தேடப்பட்டு வந்த நபர் கேரளாவில் சிக்கினார். தேசத்தை பாதுகாப்போம் என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவிற்குள் சர்வதேச குற்றவாளி ஊடுருவியது எப்படி என மக்கள் கேள்வி. பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்புதான் ஏற்படும் என ஐநா பொதுச் செயலாளர் அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை. உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை தடுப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. போர் நிறுத்த யோசனையானது யுக்ரைன் ராணுவம் தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சுவிட மட்டுமே உதவும் என கேலி செய்த ரஷ்யா. பெண்கள் பிரீமியர் லீக் தொடரின் ஃபைனலுக்கு 2வது முறையாக முன்னேறியது மும்பை அணி. குஜராத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.